நேர்கள் அனைவருக்கும் சந்தோஷமான வணக்கங்கள். மீண்டும் உங்களை சூரியனின் யூடியூப் சேனல் வாயிலாக சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய தினமும் ஒரு சூப்பரான ஒரு ஹெடிங்கோட வந்திருக்கு. பழங்கள் சாப்பிடுறது நல்லதா? பழங்கள்னாலே நல்லது தானே, அது என்ன பழங்கள் சாப்பிடுறது நல்லதா கெட்டதா அப்படின்ற ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிறேன்னு சொல்லி யோசிக்கிறீங்களா? சரி, இன்றைய தினம் பழங்கள் சம்பந்தப்பட்டு தெரியாத நிறைய விஷயங்கள் எல்லாம் இருக்கு. அது என்னன்றத சொல்ல போறதுதான் இந்த காணொளி. பழங்கள்ன்றது ஆரோக்கியமான ஒரு உணவு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நிறைய பேர் பாத்தீங்கன்னு சொன்னா டயட்ல இருக்கிறவங்க ஸ்பெஷலா பழங்கள் தான் அதிகமா சாப்பிடுவாங்க. சிலர் பாத்தீங்கன்னு சொன்னா பழங்கள் சாப்பிட்டு பழகினவங்க சாப்பாடெல்லாம் குறைச்சிட்டு பழங்களே ஒரு சாப்பாடாகவே சாப்பிடுவாங்க. இந்த பழங்கள் ரொம்ப ஆரோக்கியம் நிறைந்தது, அதிக ஊட்டச்சத்துக்கள் கொண்டது, போஷணை மிக்கது, விட்டமின் சி சத்து காணப்படுது, நார்ச்சத்துக்கள், கனிமச்சத்துக்கள், இப்படி எல்லா சத்துக்களும் நிறைந்தவைதான் இந்த பழங்கள். இந்த பழங்கள் எங்களுக்கு உட்கொள்றதால எந்த விதமான வகையில எங்களுக்கு ஆரோக்கியம் கிடைக்குது அப்படின்னு சொன்னா, அளவுக்கு அதிகமா சாப்பிட்டா எல்லாமே நஞ்சுன்னு சொல்லுவாங்க தெரியுமா? அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு. அதே மாதிரிதான் பழங்களும். அளவு மீறி சில விடயங்களை நாங்கள் செய்வோமாக இருந்தால், நிறைய பழங்கள் நாங்கள் சாப்பிடுவோமாக இருந்தால் அது எங்களுக்கு ஆபத்தை விளைவிக்கும். எங்களுடைய உடல் பாகங்களுக்கு அது என்ன உடல் பாகங்களுக்கு ஆபத்தை விளைவிக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா, இப்ப ஒரு உதாரணத்துக்கு ஒரு மாம்பழம் சாப்பிடறோம்னு வைப்போமே. ஒரு மாம்பழத்தை நாங்க ஒரு 3 மாம்பழம் சாப்பிடறோம்னு சொன்னா இனிப்பு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். இதுல அதிகளவான சீனி இனிப்பு இருக்கிறதால நாங்க இதை உட்கொள்ளும் போது, இப்ப நான் ஒரு டயபெட்டிக் பேஷண்டாக இருந்தால் அதிகளவான சீனி மாற்றத்து நிறைந்த ஒரு சாப்பாடை நான் சாப்பிட்றேன்னு சொன்னா எனக்கு என்ன நடக்கும்? அளவுக்கு அதிகமா சுகர் கூடிடும். இதால என்ன நடக்கும்? அடுத்த விளைவுகள் ஏற்படும். எந்த பழமாக இருந்தாலும் அளவாக சாப்பிடுறது நல்லது. அளவாக சாப்பிடுறதுன்னு சொல்றீங்களே, அது என்ன அளவு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னு சொன்னா, இப்ப ஒரு பழம் சாப்பிடுங்க என்று சொல்லி ஒரு மருத்துவரோ இல்ல நார்மலா நாங்களோ சொல்றோம்னு வச்சுக்கொள்ளுங்களேன். ஒரு பழம் என்றால் அந்த ஒரு பழத்தின் அளவு என்ன? ஒரு பப்பாளி பழம் இருக்கு, அப்ப பப்பாளி பழமும் ஒரு பழம் தான். அப்ப அந்த ஒரு பழத்தை சாப்பிட்டா வயிறு நிரம்பிடுமா அப்படின்னு சொன்னா, ஒரு பழம் முழுக்க நீங்க சாப்பிடக்கூடாது. ஒரு சின்ன 2 ஸ்லைஸ் தாராளமாக போதும். 2 ஸ்லைஸ் நீங்க சாப்பிட்டீங்கன்னா அது போதும். அதே மாதிரி ஒரு பச்சை ஆப்பிள் ரொம்ப நல்லது. அந்த டயட்ல இருக்கிறவங்க பாத்தீங்கன்னு சொன்னா அளவுக்கு அதிகமா பச்சை ஆப்பிள், மற்றது கொய்யா பழம், மாதுளம்பழம், இந்த மாதிரியான சாப்பாடுகள் நீங்க அளவுக்கு அதிகமா தாராளமாக எடுத்துக்கொள்ளலாம். இது எந்த விதமான மிகப்பெரிய ஆபத்துக்களை விளைவிக்கக்கூடிய பழங்கள் இவை இல்லை. பச்சை ஆப்பிள், கொய்யா, மாதுளம்பழம் போன்றவை. மற்ற பழங்களை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அளவுக்கு அதிகமா ஒரு விடயங்களை நீங்கள் சாப்பிடும் போது அது ஒவ்வொரு பிரச்சனைகளுக்குரிய வழிமுறையாக அமைகின்றது. அது என்ன ஒவ்வொரு பிரச்சனைன்னு சொல்லி இப்ப இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்களுக்கு சொல்றேன். சரி, பழங்கள் சாப்பிடுறதால அதிகளவான நன்மை தானே கிடைக்குதுன்னு சொன்னா கட்டாயமாக அதிகளவான நன்மை கிடைக்குது. என்ன? தோல் பாத்தீங்கன்னு சொன்னா ரொம்ப ஷைனிங்கா இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு ரத்தம் சுத்திகரிக்கப்படும், ரத்தம் ஊறும். இது மட்டும் இல்லாம உங்களுடைய உணவு சமிபாட்டு தொகுதி சீராக நடைபெறும், மலச்சிக்கல் இருக்காது. இப்படியான நன்மைகள் ஒரு புறம் இருக்க, இப்போ உதாரணமா வாழைப்பழம் நாங்க எடுக்கிறோம் சொல்லி வைப்போம். சரி, கிட்னி ஃபெயிலியர் ஆன ஒரு நபர் வாழைப்பழத்தை சாப்பிடும் போது என்ன ஆகும்? பொட்டாசியம் அதிகரிச்சா அவ்வளவுதான். ஆரஞ்சு, அது மட்டும் இல்லாம திராட்சை, இதோட புளி சம்பந்தப்பட்ட எந்த விதமான உணவுகளாக இருந்தாலும் இவங்க எடுத்துக்கொள்ள கூடாது. இதுல அதிகளவான பொட்டாசியம் இருக்கிறதால அதிகளவு பொட்டாசியமான பழங்களை நாங்கள் சாப்பிடுவோமாக இருந்தால் எங்களுக்கு உறுப்புகள் பாதிக்கப்படும். அதோட எங்களுக்கு மிக மோசமான விளைவுகளை இது உருவாக்குறதுக்கு அஸ்திவாரமாக அமையும். சரி, இந்த பழங்கள் சாப்பிடுறதால உடல் மெலியும் என்று சொல்றாங்களே, உண்மையா அப்படின்னு சொல்லி கேட்டா ஒரு சிலருக்கு அப்படி ஆகுது என்ன, ஆனா பலருக்கு அப்படி ஆகுறது கிடையாது. இப்ப உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னு சொன்னா, இப்போ என்னுடைய உடம்புல 2500 கலோரி தான் ஒரு நாளைக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு உதாரணத்துக்கு சொல்றேனே, 2500 கலோரி தான் இருக்கணும்னு சொன்னா, இப்ப நான் சாப்பிடுற சாப்பாடுகளை தாண்டி இப்ப அளவுக்கு அதிகமா இப்ப 2500 கலோரியை தாண்டி எனக்கு அதிகமான கலோரிகள் கிடைக்கப்பெறும் பட்சத்தில் அவை அனைத்துமே எங்களுக்கு ஃபேட்,
கொழுப்பாக மாறும். கொழுப்பாக மாறினா என்ன நடக்கும்? உடம்பு மெலியுமா, புஷ்ன்னு சொல்லி குண்டா வந்துடும். அதனால எந்த விதமான பழங்களாக இருந்தாலும் அளவாக குறைவாக நாங்கள் சாப்பிடுவது நல்லது. பழங்கள் வந்து சாப்பாட்டுக்கு முன்னுக்கு சாப்பிடணுமா, சாப்பிட்டதுக்கு பின்னுக்கு சாப்பிடணுமா அப்படின்னு சொல்லி பல கேள்விகள், பல காணொலிகள் எல்லாம் பார்த்திருக்கிறேன். சரி, இந்த பழங்கள் வந்து நீங்க எப்ப வேணாலும் சாப்பிடலாம். ஆனால் நீங்க சாப்பிட்டதின் பின்பு சாப்பிடுறது வந்து கொஞ்சம் நல்லது. கொஞ்சம் வயிறு கொஞ்சம் நிரம்பின மாதிரி இருக்கும். அப்படி இல்லாட்டி நீங்க சாப்பிடறதுக்கு முன்னுக்கு சாப்பிட்டீங்கன்னு சொன்னாலும் ஒரு 2 ஹவருக்கு முன்னுக்கே நீங்க சாப்பிட்டுருங்க. கொஞ்சம் இடைவெளி விட்டே நீங்க சாப்பிடுங்க. அது இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஆனா பழங்கள் சாப்பிட்டா கட்டாயமாக தண்ணீர் குடிங்க. தண்ணி குடிச்சாலே வயிறு வந்து நல்லா நிரம்பிடும். உங்களுக்கு பெருசா பசி எல்லாம் எடுக்காது. இந்த நொறுக்கு தீனி சாப்பிடுறவர்கள் இருக்கிறீங்க இல்லையா, நீங்க எல்லாம் காசு செலவழிச்சு, ரொம்ப நிறைய காசு செலவழிச்சு இந்த நொறுக்கு தீனிகளை சாப்பிட்டு உடம்ப வந்து ஆரோக்கியம் இல்லாம ஆக்குறதை விட பழங்களை வாங்கி சாப்பிடுங்க. அது உங்களுக்கு உடம்புக்கு ஆரோக்கியத்தை கொண்டு வரும், ஆரோக்கியத்தை விளைவிக்கும். அளவுக்கு அதிகமா எந்த பழங்களையும் நீங்க சாப்பிடாதீங்க. அது மட்டும்தான் நாங்கள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துற ஒரு விஷயமா இருக்கு. சரி, நான் சாப்பிடுறது வந்து அளவான பழங்கள் தான். எல்லாத்துலயும் ஒரு கொஞ்சம் 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 தான் நான் சாப்பிடுறேன். தண்ணி தான் நான் ஓரளவுக்கு பழங்களை சாப்பிட்டு தண்ணி நிறைய குடிக்கிறேன். மற்ற சாப்பாடுகள் பெருசா சாப்பிடுறது இல்ல. ஆனாலும் நான் வந்து குண்டா இருக்கனே, என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னு சொன்னா, நீங்கள் கொஞ்சம் அவதானமாக இருந்து கொள்ளுங்கள். காரணம், உங்களை அறியாமலே உங்களுடைய உடம்புக்குள்ள வேற ஏதாவது ஒரு மருத்துவ ரீதியான பிரச்சனைகள் வந்து இருக்கலாம். அப்படியாக இருக்கும் பட்சத்தில் தான் உங்களுக்கு இந்த மாதிரியான நீங்க டயட்ல ஈடுபட்டு கூட உங்களுக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்றது. அதாவது உடம்பு வந்து மெலியாம இருக்கிறதுக்கு ஒரு வகையான காரணம் உங்களை அறியாமல் உங்கள் உடலில் இருக்கும் ஏதோ ஒரு மருத்துவ பிரச்சனை காரணமாகத்தான் உங்களுக்கு வந்து அப்படி உடம்பு வந்து இன்னுமே வைக்குது. ஆனா இன்னொரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, வாழைப்பழம் சாப்பிட்டா உடம்பு மெலியும் சொல்லி நினைக்காதீங்க. வாழைப்பழம் மாதிரி சும்மா புஷ்ன்னு குண்டா வந்துருவீங்க. மாம்பழம் வந்து அதிகமான மாற்றத்தை கொண்டது. அதனால அளவுக்கு அதிகமா சாப்பிட்டீங்கன்னு சொன்னா கார்போஹைட்ரேட், ரைட்? அதோட சேர்த்து பாத்தீங்கன்னு சொன்னா அன்னாசியும் ஓரளவு அளவாகத்தான் சாப்பிட வேணும். இந்த உடம்பு மெலியதில்லைன்னு சொல்லி நினைக்கிற நபர்கள் இருக்கீங்க இல்லையா, நீங்க வந்து மறக்காம இந்த மருத்துவ ரீதியான பிரச்சனை உங்களுக்கு இருக்கலாம் என்று சொன்னதானே, நீங்கள் வந்து தகுந்த மருத்துவரை வந்து கட்டாயமாக நாடுங்கள். உங்களுக்கு என்னென்ன பழங்கள் சாப்பிட வேண்டும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லுவாங்க. நீங்க வந்து குறிப்பிட்ட சில பழங்கள் மட்டும்தான் சாப்பிடலாம். எல்லா பழங்களையும் வந்து நீங்க உட்கொள்ள கூடாது, உட்கொள்ளவும் முடியாது. அது வேற பிரச்சனைகளுக்கு அஸ்திவாரமாக அமையும் என்றதால தகுந்த டயட்டிஷியன் இருக்காங்க இல்லையா, அவங்கள்ட்ட போயிட்டு நான் இப்படி சாப்பிட்டேன், எனக்கு உடம்பு வந்து பருமன் ஆகுது என்று சொன்னீங்கன்னு சொன்னா அவங்க உங்களுடைய பிரச்சனைகளை கண்டுபிடிப்பாங்க. கண்டுபிடிச்சு அதுக்குரிய மருத்துவ முறைகளை கையாண்டீங்கன்னு சொன்னா உங்களுக்கு உடம்பு வந்து அழகா கணக்கா வந்து இருக்கும். எந்த பழங்கள் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லியும் அவங்க உங்களுக்கு சொல்லுவாங்க. அதனால தகுந்த மருத்துவரை வந்து நீங்கள் நாடுங்கள். சரி, சில பழங்களை நாங்க சாப்பிடுறதால ஏதாவது எங்களுடைய உறுப்புகள் வந்து பாதிக்குமா அப்படின்னு சொல்லியும் நீங்க நினைக்கலாம். மாம்பழத்தை சாப்பிடுவீங்களா இருந்தா கார்போஹைட்ரேட் கூடுது இல்லையா, அதோட சுகர் வந்து ரொம்ப அளவுக்கு அதிகமா போகும். இப்ப அதால என்ன நடக்கும்? உடல் பருமன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ மாம்பழம், ஆரஞ்சு பழம், அதிகளவான புளி சம்பந்தப்பட்ட சாப்பாடுகள் சாப்பிடுறதால ஒரு கிட்னி பிரச்சனையான நபர் வந்து இவைகற்றை சாப்பிடுவதால வந்து அவங்களுக்கு உயிர் ஆபத்து ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதிகளவான அன்னாசி சாப்பிடுறதால என்ன நடக்கும்? அவங்களுக்கு வந்து வயிற்று புண் ஏற்பட வந்து ஒரு அஸ்திவாரமாக அமைக்கும். இந்த பலாப்பழம் இருக்கு இல்லையா, பலாப்பழம் அது அளவுக்கு அதிகமா சாப்பிட்டா என்ன நடக்கும்? அவங்களுக்கு வந்து வயிறு சம்பந்தப்பட்ட வயிற்றோட்டம் அந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து வரும். உணவு சமன்பாட்டு தொகுதியில் ஏதாவது கோளாறுகள் வரும். அதனால எல்லாவற்றையுமே வந்து கொஞ்சம் கொஞ்சமா அளவளவா சாப்பிடுங்க. சரி, நான் அளவா சாப்பிடுறேன்னு சொன்னா ஒரு பிளேட்ல சோறு ஃபுல்லா சாப்பிட்டுட்டு ஒரு மாம்பழம், வாழைப்பழம், ஆப்பிள் பழம் இதெல்லாம் சாப்பிடலாமா அப்படின்னு கேட்டாலும் அதுவும் தவறுதான். பழங்களை உட்கொண்டால் இந்த கோதுமை சம்பந்தப்பட்ட சாப்பாடுகள், அரிசியாக இருக்கட்டும், ரொட்டி, பான், இடியப்பம், புட்டு, இந்த மாதிரியான சாப்பாட்டை வந்து குறைச்சிருங்க, ரொம்பவே குறைச்சிருங்க. சாப்பிடாம விட்டாலும் நல்லதுதான். இது எல்லாத்தையுமே வந்து அவாய்ட் பண்ணிடுங்க. அதே நேரத்துல தண்ணி நல்லா குடிங்க. தண்ணி குடிச்சிங்கன்னு சொன்னாலே உங்களுடைய வயிறு நிரம்பிடும், அளவுக்கு அதிகமா பசிக்காது. பசிக்கிற நேரம் எல்லாம் நீங்க நல்ல சாப்பாடு சாப்பிடணும்னு சொன்னா நீங்க தாராளமா சப்பாத்தி சாப்பிடலாம். சப்பாத்தி சாப்பிட்டுட்டு நீங்க பச்சை ஆப்பிள், ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, பச்சை ஆப்பிள், கொய்யாப்பழம், அதே நேரத்துல மாதுளம்பழமும் நல்லதொரு சாப்பாடு. இவற்றிலெல்லாம் நல்ல சத்துக்கள் இருக்கு. அதனால உங்களுக்கு இவையெல்லாம் நல்ல பழங்களாக அமையும். உடலை ஆரோக்கியமாக பாத்துக்குங்க. எப்போதுமே அழகா இருங்க.
ஆரோக்கியம் தான் வாழ்க்கையில நம்மள நீண்ட காலம் வாழ வைக்கிறதுக்கு ஒரு அஸ்திவாரமா அமையுது. நல்ல பழங்களை சாப்பிடுவோம், அளவாக சாப்பிடுவோம், ஆரோக்கியமாக இருப்போம். இவ்வளவு நேரம் நான் பேசின விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப முக்கியமான தகவலா இருக்கும்னு நான் நம்புறேன். இதே மாதிரி இன்னும் ஒரு சூப்பரான வீடியோவில் நான் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் பாய், நன்றி.